நிஃப்டி பாருங்கள், இங்கே தான் நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண இடம். என்னென்னா 199, 198, 230, 212, ஸோ அகெயின் 251. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. பை பண்ணியிருக்கேன். செல் பண்ணது பாருங்கள், 282, 282, 296க்கு நான் செல் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த என்ட்ரிஸ்லாம் வந்து நான் ப்ராஃபிட் பண்ணது. ஓப்பனிங் ஃபண்ட் சம்மரியில் போயிட்டு நம்மளோட ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 37,000 இருக்குது. ஸோ இப்போ போயிட்டு பொசிஷன்ஸில் பார்க்கலாம். 14,000 is my profit today. So we had a 37,000 as a capital. So 14,000 வந்து என்னோட ப்ராஃபிட். இதில் I can get at least 13,000 as a profit. ஏன்னா 1,000 வந்து எனக்கு கிளாஸஸில் போய்டும். ஸோ இன்றைக்கி நல்லா குட் என்ட்ரிஸ். ஏன்னா இன்றைக்கி ஒரு மந்த்லி எக்ஸ்பைரி. நான் சார்ட்டை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். இதில் பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியோட என்னோடய லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று எனக்கு ரிஜெக்ஷன் ஓப்பனிங் என்ட்ரி, அகெயின் தி கேம் டவுன். ஸோ இங்கே வந்து கேப் ஃபில்லிங் நடந்திருக்கு. இங்கே ஒரு ஜோன், தட் இஸ் இங்கே கரெக்டாக இந்த லைனில் ஒரு ஜோன் இருக்குது. ஸோ இந்த லைனில் நான் ஓப்பனிங் என்ட்ரி எடுத்தேன். தே ஃபால்ட், கேப் ஃபில்ட். இந்த ஜோன் பார்த்திங்கன்னா ரெட் கலர் வந்து இட் இஸ் அ சப்போர்ட் ஜோன். ஸோ தே டுக் அ சப்போர்ட், பிக்கு கொடுத்து நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்கு பாருங்கள், அகைன் என்ன ஆயிருக்காங்க, கன்சாலிடேஷன், ஃபுல்லாக கன்சாலிடேஷன். மார்னிங் இப்போ ஓப்பன் ஆகும்போது ஓப்பன் பிலோ த சப்போர்ட் லெவல். எங்கேருந்து ரெஸ்பெக்டட் திஸ். இது என்ன லைன்ஸ் பார்த்தீங்கன்னா S3 பாருங்கள், S3 லெவல். S3 லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்காங்க. இது ரெசிஸ்டன்ஸை ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருந்தது இந்த என்ட்ரி ஐ புக் த ப்ராஃபிட். அகெயின் தி கன்சாலிடேஷன் மந்த்லி எக்ஸ்பைரி, தி கேம் லோ வரைக்கும் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. வில் சி அகெயின் தி கோ பேக். நாளைக்கு மார்க்கெட் லீவு, டே ஆஃப்டர் டே சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, சேம் லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுக்க போகிறேன். பார்க்கலாம். தேங்க்யூ.